Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா 5th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் மேக்ஸ் யூனிட் 2 நம்பர்ஸ் அதில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். நம்பர்ஸ் அண்ட் ஆப்பரேஷன்ஸ், எண்கள் மற்றும் செயல்கள். அடிஷன், கூட்டல். இப்போ அடிஷனை பற்றி இன்ட்ரடக்ஷன். ஆனந்தன் come fast. Anandan's mother called, bus would come earlier. ஆனந்தா சீக்கிரமாவா வா. ஆனந்தோட அம்மா ஆனந்தனை பார்த்து சீக்கிரமாவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனந்தன் ran fast happily. I am here mummy, I am ready, he said. நான் தயாராகிட்டம்மா, நான் இங்கே தான்மா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். The whole family was very busy because next week they have Anandan's sister marriage. ஏன் இவங்க ஹோல் ஃபேமிலியும் பிஸியாக இருக்காங்கன்னா, அடுத்த வாரம் ஆனந்தனோட அக்காவுக்கு கல்யாணம். They have to buy new clothes for their relations and family members. அவங்க மொத்த குடும்பமும் எல்லாரும் போய் கல்யாணத்துக்காக புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வீடு திரும்பினாங்க. They finished their purchase and returned back home. அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கி பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஆனந்தன் asked his father, how much did you spend for our dresses? ஆனந்தன் கேட்குறான் அவங்க அப்பாட்ட, அப்பா ட்ரெஸ்ஸுக்காக எவ்வளோ செலவு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டான். His father said, cost of dresses for gents is 25,050 rupees and for ladies is 47,025 rupees and for kids rupees 7,125 and also cost of bride and groom dresses are 17,500. Now can you tell the total amount? அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ஸ்க்கு 25,050 ரூபாக்கும் லேடிஸ்க்கு 47,025 ரூபாக்கும் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் 7,125 ரூபாக்கும் அப்புறம் இந்த மணமகன் இருக்காங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸு 17,500 ரூபாக்கும் வாங்கினாங்க. இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து நீ டோட்டல் அமௌண்ட் போடுன்னு சொல்லி சொன்னார். ஆனந்தன் took a paper and pen. He wrote all the amounts one by one according to their place values. ஆனந்தன் என்ன பண்ணா, ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு பென் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அந்த பிளேஸ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி டோட்டல் போட ஆரம்பித்தான். பாருங்கள், ஃபார் ஜென்ட்ஸ்க்கு எவ்வளவு போட்டிருக்கான் பாருங்கள், லேடிஸ்க்கு போட்டிருக்காப்புல, கிட்ஸ்க்கு போடும் போது நல்லா கவனி 7,125 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 10,000 பிளேஸ் வேல்யூ எம்டியாக இருக்கிறதுனால நம்ம எப்பயுமே இந்த மாதிரி போடும்போது ரைட் டு லெஃப்ட் போடணும், ஒன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் க்ரூம் அண்ட் பிரைட் அதுக்கு கரெக்டாக போட்டிருக்கா. இப்போ மொத்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, rupees 96,700. Check whether the above total amount is correct or not. இப்போ ஆனந்தம் போட்டிருக்கிறது சரியா தப்பா நம்ம பார்க்கலாமா? அப்போ ஆனந்தன் போட்டிருக்கிறது என்னது, கரெக்டு. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி தான் கிட்ஸ்க்கு எவ்வளவு 7,125. அந்த 10,000 இருக்குது தானே, இதில் வேக்கன்ட் பிளேஸ் இருந்தது. ஸோ ஆனந்தி wrote down the numbers one by one according to the place value. ஆனந்தன் என்ன பண்ணா, பிளேஸ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸை வரிசைப்படுத்தி எழுதுனா. அப்போ அவன் எழுதுன மாதிரி நம்மளும் என்ன பண்ணான், we learnt about place values of the numbers. Now we are going to use the method of adding different values of numbers. இப்போ நாம் நம்பரில் அந்த பிளேஸ் வேல்யூ பற்றி கற்றுக்கிட்டோமா? நாம் இந்த பிளேஸ் வேல்யூ மெத்தடை பயன்படுத்தி பல நம்பரோட
கூடுதல் மதிப்பை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ நம்ம நம்பர்ஸ் என்ன பண்ணோம், 1 by 1 போட்டு நம்ம கூட்டணும். இங்கே ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கணும். அடிஷன்னாவே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 1,37,462 இருக்குது. அதை போட்டிருக்காங்களா? அடுத்தது என்னது, 4,005 இருக்குது. இதை போடும்போது என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த முதல் நம்பர் எழுதும் போது ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த 4,500 போடும்போது ஒன்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். 5004. அடுத்து 38 எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க, ஒன்ஸ்லேருந்து 83. அப்புறம் 56,735 எங்கே எழுதுவீங்க, 4,3,7,6,5. இப்போ என்ன பண்ணோம், ஒன்ஸ்லேருந்து டோட்டல் போடணும். இப்போ இது டோட்டல் போடும் போது இங்கே 19 வருது. இப்போ இங்கே 9 இருக்குது. அப்போ அந்த 1 எங்கே போடணும், மேலே இப்படி போடணும். அப்போ இதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இங்கே 2 digit நம்பர்ஸ் வந்ததுன்னா இங்கே அந்த ரைட் சைடு இருக்கிற நம்பரை இங்கே போட்டுட்டு அந்த டென்ஸில் இருக்கிற நம்பர் இருக்குது தானே, அதை அடுத்த பிளேஸ் வேல்யூவில் போடணும். இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? Arrange all given numbers according to their place value. We can do all the addition problems in this manner. இதே மாதிரி தான் இந்த பிளேஸ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம வரிசைப்படுத்தணும் நம்பர்ஸை. எல்லா டைப்பு அடிஷனையும் நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம எழுதணும், போடணும். நோட், when we write the numbers we can avoid mistakes by starting from right side, that is from the units place. சரி, இப்போ நம்ம அடிஷனில் தப்பாக வராமல் பார்த்துக்கணுன்னா, நம்ம எப்பயுமே எழுதும்போது ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் எழுதணும். எப்படி சொல்கிறேன்னா, ரைட் டு லெஃப்ட். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடை நோக்கி தான் எழுதணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ தான் உங்களுக்கு அடிஷன் எந்த வித மிஸ்டேக்கும் வராது. எக்ஸசைஸ் 2.5 ஃபைண்ட் த சம். இப்போ இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அவங்களே இது பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இப்போ அடிஷன் சம் போடலாமா? 4 + 7 11, 11 + 5 16. இப்போ 16க்கு என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற 6ஐ எடுத்து இங்கே போட்டுட்டு 1ஐ 10th பிளேஸில் போட்டுக்கணும். 5 + 3 8, 8 + 7 15, 15 + 1 மறுபடியும் 16. 16க்கு 6ஐ போட்டுட்டு 100th பிளேஸில் 1ஐ போடணும். 3 + 6 9, 9 + 8 17, 17 + 1 18. இப்படி போட்டுக்கோங்க. அப்போ 18, 8 போட்டுட்டு இங்கே 1 போடணும். 4 + 6 10, 10 + 1 11, 11க்கு 1 போட்டுட்டு 1000th பிளேஸில் இங்கே 1 போட்டுக்கோங்க. 5 + 1 எவ்வளவு 6. அப்போ என்ன ஆன்சர், 61,866. இது புரிஞ்சுதா? இதே மாதிரி தான் இந்த சம்க்கு நீங்கள் இதுக்கு சர்க்கிள் போட்டுட்டு இந்த பிளேஸ் வேல்யூலாம் எழுதிட்டு இது மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆட் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ். இதே மாதிரி தான் கூட்டல். இப்போ நான் ஃபஸ்ட்டு சம் இங்கே போட்டிருக்கேன், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆட்க்குரிய சிம்பிள் இருக்குது தானே, ப்ளஸ், அதுக்கு சர்க்கிள் போட்டுட்டு இப்போ முதல் நம்பரை இதை எடுத்து இங்கே எழுதணும். அடுத்தது இந்த செகண்ட் நம்பர் எழுதும் போது நான் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், பிளேஸ் வேல்யூ அப்போ ஒன்ஸ்லேருந்து தான் எழுதணும். 5 0 1 2 4. ஓகேவா? அடுத்தது 525 எழுதும் போது என்ன எழுதணும், ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 5 2 5. 48க்கு 8 4. அப்போ ரைட் டு லெஃப்ட் எழுதணும். இப்போ இது என்ன, இது அடிஷன். இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? 8 + 5 13, 13 + 5 18, 18 + 2 20. 20க்கு என்ன பண்ணணும் நம்ம? சொல்லுங்க. 0வை இங்கே போட்டுக்கணும். இந்த 2வை 10th பிளேஸில் போட்டுக்கணும். அப்போ 4 + 2 6, 6 + 3 9, 9 + 2 11.
11க்கு இங்கே 1 போட்டு 100 பிளேஸில் இங்கே 1 போட்டுக்கோங்க. 5 + 1 6, 6 + 7 13, 13 + 1 14, 14க்கு 4 போட்டுட்டு இங்கே 1 போட்டுக்கோங்க. 4 + 9 13, 13 + 1 14, இதுக்கும் அப்படிதான் 14 போட்டு இந்த 1 வந்து 10,000 பிளேஸில் போட்டுக்கோங்க. 2 + 1 3, 3 + 1 4. அப்போ என்ன வரும் பிளேஸ் வேல்யூ? 1s, 10s, 100, 1000, 10,000. அப்போ எவ்வளோ வரும்? 44,410. இதே மாதிரி இந்த சம்க்கு நீங்கள் போடுங்க. அடுத்து தேர்ட் சம் போலாமா? Population of 5 villages in a town panchayat are 980, 3,254, 4,125, 687, 6,786. What is the total population கேட்டிருக்காங்க. இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப். வில்லேஜ் 1 980. அப்போ உடனே என்ன பண்ணோம்? 1s, 10s, 100 போட்டுக்கோங்க. வில்லேஜ் 2 அந்த குறியீதை போட்டுக்கோங்க. வில்லேஜ் 3க்கு போடணும். வில்லேஜ் 4 அதுக்குரிய எவ்வளோ பாப்புலேஷன் போடணும். வில்லேஜ் 5 அதுக்குரிய பாப்புலேஷன் போட்டுட்டு அங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. டோட்டல் பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. அந்த டவுன் பஞ்சாயத்தில் இருக்கிற 5 வில்லேஜஸ்னுடைய டோட்டல் பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. இது அடிஷன். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறேன்? ரைட் டு லெஃப்ட் தானே நம்ம வந்து ஒன்ஸ்லேருந்து தானே ஆரம்பிக்கணும். 6 + 7 13, 13 + 5 18, 18 + 4 22. அப்போ இங்கே 20 இங்கே வந்து என்ன பண்ணணும்? 22வை போடணும். 22வை போட்டுட்டு இங்கே 2வை போட்டுட்டு இங்கே 2 போட்டுட்டு இங்கே இப்படி போட்டுக்கோங்க. 8 + 8 16, 16 + 2 18, 18 + 5 23, 23 + 8 31, 31 + 2 33, 33க்கு இங்கே 3யை போட்டுக்கோங்க, இங்கே 3 போட்டுக்கோங்க. அடுத்தது 7 + 6 13, 13 + 1 14, 14 + 2 16, 16 + 9 25, 25 + 3 28, 28க்கு 8 போட்டுட்டு இருக்கிற பிளேஸ் வேல்யூ 1000த்தில் போட்டுக்கோங்க. 2, 6 + 4 10, 10 + 3 13, 13 + 2 15. அப்போ 15 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ 1000th பிளேஸில் என்ன வருது? 1 வருது. அப்போ என்ன டோட்டல் பாப்புலேஷன் அந்த வில்லேஜ் இது? 15,832. Ramu bought some household things. The price list is given below. Find the total cost. ராமு வந்து அவங்க வீட்டுக்காக வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கினார். அதனுடைய ப்ரைஸினுடைய லிஸ்ட்டு இங்கே இருக்குது. அதை நம்ம டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபேனுக்கு இவ்வளோ 3,250, ஃப்ரிட்ஜுக்கு 26,437, டெலிவிஷனுக்கு 8,520, அயன் பாக்ஸ் 940, காட் 15,520. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? பிளேஸ் வேல்யூக்கு 1s, 10s, 100, 1000, 10,000. இப்போ போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண? ஒன்ஸ்லேருந்து இப்படி கூட்டி அந்த சொன்ன மாதிரியே போடுங்க. A day's sales of different vegetables in a vegetable shop is as follows. ஒரு காய்கறி கடையில் ஒரு நாளைக்கு நம்ம கீழே சொல்லியிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சேலாக இருக்குது. எவ்வளோ சேலாக இருக்குன்னு பார்க்கலாம். பிரிஞ்சால் 4,500, டொமேட்டோ 7,800, ஆனியன் 26,500, பொட்டேட்டோ 7,825 and beetroot rupees 825. அப்போ ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இதெல்லாம் அந்த கடையில் இவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கு. அப்போ அந்த விற்ற காய்கறியினுடைய மொத்த தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா?
பிரிஞ்சால் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் 1/1 போட்டிருக்கேனா. அப்புறம் அங்கே என்ன பண்ணணும், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 போட்டுக்கணும். இப்போ ஒன்ஸ்லேருந்து கூட்டலாமா, 5 + 5 10, 10 இங்கே போட்டுட்டு இங்கே 0 போட்டுட்டு இங்கே 10 பிளேஸில் 1 போடுங்க. 2 + 2 4, 4 + 1 5. அப்புறம் 8 + 8 16, 16 + 5 21, 21 + 8 29, 29 + 5 34, 34க்கு இங்கே எழுதிட்டு 4 இங்கே போட்டுட்டு 1000th பிளேஸில் 3 போடுங்க. 7 + 6 13, 13 + 7 20, 20 + 4 24, 24 + 3 27, 27 இங்கே போட்டுட்டு இங்கே 10,000 பிளேஸ் இருக்குதுன்னு அங்கே 2 போடுங்க. 10,000 பிளேஸில் 2 போடுங்க. 2 + 2 4. அப்போ டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளவு, 47,450. அடுத்தது பார்க்க போகிறது சப்ராக்ஷன். பார்க்கலாமா. We have already learned how to write the numbers in their corresponding place values and add them. Now we are going to do the subtraction. The process of finding the difference between two numbers or quantities is denoted by a minus sign example. இங்கே பாருங்க, நம்ம ஏற்கனவே அந்த நம்பர்ஸை கூட்டும்போது அந்த இடமதிப்புக்கு நேராக நம்ம நம்பரை எழுதணும். அதை நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் சப்ராக்ஷனுக்கும் செய்யணும். 2 நம்பரையோ அல்லது அந்த அளவுகளுடைய வித்தியாசம் அல்லது வேறுபாடை கண்டுபிடிக்கும் போது என்ன சைன் போடணும், மைனஸ் சிம்பிள் இப்படி போடணும். அதுதான் இந்த சப்ராக்ஷனுக்குரிய சிம்பிள். The result of subtracting one number from another number is called the difference. இப்போ சப்ராக்ஷன் அப்படின்னா ஒரு எண்ணிலேருந்து இன்னொரு எண்ணை கழித்து கிடைக்கிறக்கூடியதான் வித்தியாசம் சொல்லுவோம். வித்தியாச வேறுபாடுன்னு சொல்லலாம். டிஃப்ரென்ஸ்க்கு என்ன பேர், வித்தியாச வேறுபாடு. என்ன சிம்பிள் சொன்னேன், இந்த இடத்துல இப்படி போட்டுட்டோம். இப்போ இந்த ஃப்ளவரில் இருக்கிற இதுலேருந்து இதை என்ன பண்ணணும், நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற நம்பரை 2 3 4 5 7 6ன்னு இப்படி எழுதிக்கோங்க. அப்புறம் எழுதி முடிச்சோடனே ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்த நம்பர் இதை எடுத்து என்ன சொன்னேன்னு ரைட் டு லெஃப்ட் இது மாதிரி போட்டுட்டு சப்ராக்ஷன் பண்ணணும். 2ல் 6 சப்ராக்ட் ஆகுமா, 12. இங்கே என்ன ஆகும், இங்கே 2 போகும். 12ல் 12 - 6 6. 2ல் 5 போகுமா, ஆகாது. அப்போ இங்கே 4லேருந்து 1 வாங்கிட்டு இங்கே 3 போட்டுக்கணும். 12 - 5 7. 3 - 4 வருமா, வராது. 5லேருந்து ஒரு ஹெல்ப்பு கேட்கணும். அப்போ இங்கே 4. 13 - 4 9. அப்புறம் இங்கே 4 - 2 2. 7 - 3 4. 6 எடுத்து அப்படியே இங்கே இருக்கணும். ஏன்னா இங்கே 0ன்றது கணக்கு. உங்களுக்கு ஏற்கனவே சப்ராக்ஷனில் நீங்கள் நல்லா பண்ணதுனால இது உங்களுக்கு வித் குரூப்பிங் வித்தவுட் குரூப்பிங்னா நல்லாவே உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் சம் போலாமா. மதன் இஸ் ஒர்க்கிங் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. His salary is 57,385 per month. He spent 48,500 for his family every month. How much does he save per month? மதன்றவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் ஒரு மாதத்துக்கு 57,385 ரூபா சம்பாதிக்கிறாரு. அவருடைய ஃபேமிலிக்காக ஒவ்வொரு மாதமும் 48,500 ரூபா செலவு பண்ணுறாருன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு பணம் சேமிக்கிறாரு. அப்போ பாருங்கள், சேலரி அவரை செலவு பண்ணது மீதி எவ்வளோ சேமிக்கிறார் தான் இது கணக்கு. இப்போ பாருங்கள், சேலரி எவ்வளவு, 57,385. அவரை குடும்பத்துக்காக செலவு பண்ணது எவ்வளவு, இது. அப்போ என்ன சம்மு, சப்ராக்ஷன் இது மாதிரி போடணும்.
அடுத்து பாருங்கள் எக்ஸசைஸ் 2.6. இப்போ சப்ராக்ட். இப்போ இந்த இடத்துல இந்த சிம்பிளை போட்டுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், பழைய மாதிரி தான் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 போட்டுக்கணும். 7 - 5 2. 4ல் 7 மைனஸ் ஆகுமா? நோ. அப்போ இங்கே 14 போட்டு இங்கே 2க்கு பிஃபோர் என்ன இருக்குது அங்கே 2 போட்டுக்கோங்க. 3க்கு பிஃபோர் என்ன இருக்குது 2 போட்டுக்கோங்க. 14 - 7 7. 2ல் 4 சப்ராக்ஷன் ஆகுமா? ஆகாது. அப்போ 8லேருந்து 1 ஹெல்ப்புக்கு கூட்டி இங்கே 7 போட்டுக்கோங்க. அப்போ 12 - 4 எவ்வளவு? 5 6 7 8 9 10 11 12 8 வருது. அடுத்தது 7 - 9 சப்ராக்ட் ஆகுமா? ஆகாது. இங்கேருந்து 7லேருந்து 1 ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. அப்போ 6. அப்போ இங்கே என்ன வரும்? 8. 6 - 5 1. அப்போ 18,872. இப்போ ஒரு சம் கொடுத்துட்டேன் எக்ஸாம்பிளுக்கு. மித்த 3 சம்ஸும் நீங்களே செய்யுங்க. பி. Rahul has 3,289 stamps. Ravi has 4,021 stamps. How many more stamps does Ravi have than Rahul? ராகுல் கிட்ட 3,289 வந்து ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. ரவி கிட்ட 4,021 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. அப்போ ராகுலை காட்டிலும் இந்த ரவி கிட்ட எவ்வளவு ஸ்டாம்ப்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஸ்டாம்ப்ஸ் வித் ரவி. ரவி கிட்ட இந்த ஸ்டாம்ப்ஸ் இவ்வளவு. ஸ்டாம்ப்ஸ் வித் ராகுல். ராகுல் கிட்ட இருந்தது. அப்போ ரவியோட கிட்ட இந்த ஸ்டாம்ப் வந்து ராகுல கிட்ட இருக்கிற ஸ்டாம்பை காட்டிலும் எவ்வளவு அதிகம், அதுக்கு டிஃப்ரென்ஸ்னால் வந்து வித்தியாசம் சொல்லுவாங்க. நம்ம மறுபடியும் என்ன சொன்ன ஸ்டெப்ஸில் ஞாபகப்படுத்துங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. 1 - 9 சப்ராக்ட் ஆகுமா? ஆகாது. 11. இங்கே 2லேருந்து 1 வாங்கினதுன்னு அப்போ 2 பிஃபோர் 1. 11 - 9 2. இப்போ 1லேருந்து 8 சப்ராக்ட் ஆகுமா? ஆகாது. இங்கே என்ன பண்ணணும்? இந்த இடத்துலேருந்து 1 வாங்கணும். இந்த இடத்துல 9 போட்டுக்கணும். இங்கே 3 போட்டுக்கணும். இப்போ 11 - 8 சொல்லுங்க 3. அப்போ 9 - 2 7. அப்போ எவ்வளவு அதிகம்? 732. ஓகேவா? கிரியேட் a story problem by using the pictures given below. இப்போ இங்கே ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அந்த பிக்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சம்மை உருவாக்கணும். பாருங்கள், நல்லா கவனி. இது என்னது? கம்ப்யூட்டர். இது பிரிண்டர். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நம்ம கொஸ்டினை ஃபார்ம் பண்ணலாமா? த காஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் இஸ் rupees 15,672 and the cost of printer is 6,276. Find the total cost. ஓகேவா? அடுத்தது பாருங்க. இப்போ இங்கே 2 ways போதா, 2 வழி போதா? பார்த்துட்டிங்களா? ஒரு கார் போகிற மாதிரி வச்சுக்கலாம். A car find the 2 ways to reach a village. 2 வழிகளில் வந்து ஒரு கிராமத்துக்கு போகலாம். Which way is shortest distance? எந்த வே வந்து shortest distance and how much meter is lesser than longest distance? அந்த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸை காட்டிலும் இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது தானே, அது எவ்வளவு கம்மியாக இருக்குது, எவ்வளவு மீட்டர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. இதனுடைய கண்டினியூஷனை வந்து பார்ட் 4ல் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.